மரணம் என்னும் போது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக? இந்த போருக்காக. எழுதுங்கள் கல்லறையில் எப்படி ஏதாவது எழுதி தொலைங்க. செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்க போறாங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. யார கேக்குறேன்? உங்களை கேட்டுக்கேன். இவன் பேச்ச கேட்டு நீ இப்ப கட்டுமுட்டா பண்ணிய. அவர் நம்மள கூட்டி இருந்தது அவர்தான். இவன் பேச்ச நீ கேட்கலாமா? முதல்ல ஐயோ, கூட்டி இருந்தது அவர் சொல்றது நான் கேட்டுதான் ஆகணும். அவன் பேச்ச பாரு, அங்க பாரு. ஏய் பப்புனு, நீ சரியான அளந்த என் தங்கச்சிட்ட மோதி பாரியா. நீ இப்ப என்னடா அவன சொல்ற? இதுக்கு மேல நானா அவனு? ஏய் சரியான கொக்கா. நீ சரியான ஆம்பளை தான் என் தங்கச்சி கட்டி பிடிச்சு பாரு. நீ சரியான ஆம்பளை என் தங்கச்சிய ரேப் பண்ணி பாரியா? அதுக்கு நீ இருக்கடா போட. என் தங்கச்சி நீ முத்த கொடுத்துருக்க. உன்னால கொடுக்க முடியாது. அவர் சொல்ற கூட்டி வந்து விட்டு கட்டி பிடிக்க சொல்ற முத்தம் உனக்கு ஏதாவது இருக்கா? சரியான ஆம்பளை தான் கருப்பு குஞ்சுக்கு முத்தம் முடிச்சு. அது ஏற்கனவே அது கருப்பு. இதுல வேற பேர் வச்சிருக்காங்க. யாருங்க நீங்க? முத யாருமா? யாருங்க நீங்க கேட்டுருக்க? இவ்வளவு தூரம் பண்ணனே, இதுக்கு மேல என்ன யாரு என்னன்னு கேட்கணுமா? நீங்க பண்ணல சரி, யாரு தெரியாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் மேடைக்கு வந்தா யார வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். மேடைக்கு வந்தானே இல்ல, நீ யாருன்னு முதல்ல எனக்கு தெரியாதுன்றே. நீ தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அப்புறம் யாரையும் தெரிஞ்சுக்கிறது? நீ தேவையில்லாம பேசாத. தேவையில்லாம நீ பேசிருக்கன்ற. பொம்பளை முதல்ல பொறுமையா பேசு. ஆம்பளை நீ நாவடக்கா பேசி பழைக்க. ஆம்பளை எல்லா இடத்துலயும் அடக்கமா தான் இருக்கு. பொம்பளை எல்லாரும் நாங்க அடக்கமா தான் இருக்கோம். பொறுமையின் பொக்கிஷம் ஆம்பளை தான். பொறுமையின் பொக்கிஷம் இந்த மாதிரி பெண்கள் கூட தான். நீங்க எந்த இடத்துல பொறுமையா இருக்கீங்க? எல்லா இடத்துலயும் வர எங்க ஆத்தா உட்கார பாரு. பொறுமையா ஆத்தாவல எதுக்கு உட்கார வச்சிருக்காங்க? முன்னாடி ஆம்பளையில உட்கார வச்சு பின்னாடி தான் ஆத்தா உட்கார வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஆம்பளை தான் மேல. நீங்க நினைக்கிறது தப்பு. ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து நாங்க பின்னாடி உட்கார்ந்திருக்கோம். மரியாதை இல்லம்மா. என்னதான் இருந்தாலும் மரியாதை கிடையாது. அப்புறம் நல்ல விஷயத்துக்குலாம் ஆம்பளை தான் முன்னாடி உட்கார்ந்திருப்போம். ஒரு திருவிழா கூட்டுறாங்க. யார் பேசுறது? ஆம்பளை. ஒரு கல்யாணம் பேசுறாங்க. பேசும்போது முன்னாடி உட்கார்ந்து யார் பேசி எழுதுறது? ஆம்பளை. இதே இளவு வீட்டுல யார முன்னாடி உட்கார வச்சு அழுவாங்க? எதுக்கு தெரியுமா பொம்பளை ஆளுல முன்னாடி உட்கார வச்சு அழுவ வைக்கிறது? நல்ல விஷயத்துக்குலாம் ஆம்பளை நாங்க தான் முன்னாடி இருப்போம். கெட்ட விஷயத்துக்குலாம் பொம்பளை நீங்க தான் முன்னாடி இருக்கணும். ஏன் தெரியுமா இளவு வீட்டுல பொம்பளை முன்னாடி உட்கார அழுவ வைக்கிறாங்க? திடீர்னு செத்து கிடக்கிற பணம் பேயா மாதிரி எந்திரிச்சிருச்சுன்னு வச்சுக்க. பேய மாதிரி எந்திரிச்சு பார்த்துருச்சுக்க. இங்க நம்ம பொம்பளை ஆளு தலையை விரிச்சு போட்டு அப்பயே அழுதுகிட்டு கிடக்கும்ல. இந்த பேய் பாக்கு அக்கா நம்மளோட பெரிய பேயெல்லாம் அழுதுகிட்டு கிடக்கடா சைடுல. நம்ம பேசாம பணத்துக்குள்ளே போயிருவோம், சரக்குன்னு உள்ள போயிரும். அதுக்கு தான் பொம்பளையில முன்னாடி உட்கார நினைக்கிறது. அப்படி அந்த விஷயத்துக்கு ஆம்பளை ஓரமா உட்கார வச்சிருப்போம். ஏன்னா வரக்கூடிய ஆளுகளை கட்டி பிடிச்சி அழைக்கிறது யாரு? என்ன மாதிரி பெண்களுக்குள்ள மாதிரி யாருமே முடியாதியா? தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சட்டம் போட்டாங்கன்னு வச்சுக்க. என்ன சட்டம்? இளவு வீட்டுல யாரு வேணாலும் யாரை வேணாலும் கட்டி பிடிச்சி அழுகலான்னு ஒரே ஒரு சட்டம் மட்டும் போட்டாங்க. திருவிழாக்கு என்ன கூட்டம், கும்பாபிஷேகத்துக்கு என்ன கூட்டம், அக்காளி இளவுக்கு கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறுவாங்க. எப்படி சொல்றீங்க? பாத்து யாருன்னே தெரியாது. நான் வந்து கட்டி பிடிச்சல அது மாதிரி புதுசா ஒரு நான் தான் சொல்ல ஒரு சட்டம் போட்டாங்கன்னு சொல்றேன். யாரு வேணாலும் கட்டி பிடிச்ச ஆளுலாம் சட்டம் போட்டாங்க. நம்மால விட்டு வயசு பிள்ளைய கிடையாது. இது திடீர்னு கிளவி இளவி ஏப்பா அப்படி என்ன ஏப்பா போல கழட்ட முடியாது. ஏப்பான்னு கிடையாது. போல கிளவியை ஓச்சுருவாங்க. போன் போடுவேன், மச்சான் எங்கடா இருக்கேன்? நான் அந்த ஊர் இளவுல இருக்கேன்டா. இங்க வாடா கமக்க, இந்த ஊர் இளவுல சூப்பர் பிகரா இருக்கடா. இங்க வாடா இளவுக்கு வாடா. போன போட்டு இங்க வர சொல்லிருவேன். வர சொல்லி கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிடுவாங்க. இங்க பாருமா, எல்லா இடத்துலயும் நாங்க தான் மேல. எல்லா இடத்துலயும் பெண்கள் நாங்க தான் மேல. ஆம்பளைகிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி எங்கால வெளியிலே சொல்ல மாட்டோம். சரி. ஆனா பொம்பளைகிட்ட போய் சொல்லி பாரு. இது முக்கியமான விஷயம், யார்ட்டையும் சொல்லிப்படாது. ராத்திரி சொல்லி பாரு. சரி. அக்கால விடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம்ல அந்த விஷயமா தான் பாரு கிடக்கு. பேப்பர்ல ஓட்டிருப்பாங்க, நியூஸ்ல ஓடிடும், காலைல ரேடியோல தலைப்பு செய்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆம்பளைகிட்ட ஒரு விஷயத்தை சொல்லு, எங்கால வெளியிலே சொல்ல மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொல்லுவோம். என்னைக்காவது ஒரு நாளைக்குனா லைட்டா ஒரு கட்டிங். அதுனா லைட்டா கட்டிங் லைட்டா சரக்கு லைட்டா
ஒரு பேச்சுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்னு வச்சுக்க. என்னங்க சொல்றியா? பேச்சுக்கு ஒயின் ஷாப்ல தண்ணி அடிக்கிறேன்னு சரி மாப்ள நல்லா இருக்கானே உன்ன மச்சான் உடம்பு கும்முல எந்த ஜிம்லடா எக்சர்சைஸ் பண்ற மச்சான்? நீங்க வச்சிருக்கீங்களா அந்த ஜிம் தான் மச்சான். என்ன மச்சான்? அந்த உண்மையான ஆர்டிஐ சொல்ல மாட்டேன் மச்சான். மச்சான் எந்த உண்மை மச்சான்? இந்த டான்ஸ் ஆடுற ஆடிதாவ ஆல்ரவுண்ட் வச்சிருக்காரு மாப்பிள்ள தான் வச்சிருக்காங்கற உண்மையை மட்டும் ஆர்டிஐ சொல்ல மாட்டேன். அவர் யார் தெரியுமாயா? கூட பிறந்த தம்பியா? ஆமா கூட பிறக்கிறதுக்கு தான் தம்பி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கூட பிறந்த தம்பிங்க. அப்படி உண்மையா? ஏமா தண்ணிய போட்டதாம எங்கால உளறது போதையில 4 வகை இருக்கு. என்னென்ன வகை? ஒன்னு ராஜா போதை, சரி, இன்னொன்னு மந்திரி போதை, இன்னொன்னு நாய் போதை, இன்னொன்னு பன்னிக்குட்டி போதை. ராஜா போதைங்கிற எப்படி தெரியுமா? எப்படி இருக்கும்? ஒரு கெத்தாவே இருக்கிறது. லைட்டா கோட்டர் தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அவன் படுத்துற வாடு ஊர்ல என்று சொல்லியா அம்மூர்ல எல்லாமே நம்ம இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடக்காது. கீழே இருந்து ஒரு சின்ன பேசுவேன் என்ன அவளுக்கு தெரியுமா நீ இறங்கடா வெண்ண அப்பதான் தெரியும் கழிப்பேன் டம்மி பீஸ் போல இருக்கு இவ்வளவு நேரம் நம்மள மிரட்டிக்கிட்டு அழிஞ்சிருக்கேன். இது ராஜா போதை. சரி மந்திரி போதைன்னு ஒண்ணு இருக்கு. மந்திரி மன்னருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்லி பாத்துக்க மச்சான் எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாடா நீ காதல ஜோப்ல நான் சேர்த்து வைக்கிறேன்டா 2 லட்சம் தலைவலி மாடா காலையில சோத்துக்கு வலி இருக்காது முண்டே ஓசியில தண்ணி வாங்கி குடிப்பாங்கல்ல அதை குடிச்சிட்டு பேசுறது 2 லட்சத்தை பத்தி பேசுறான் பாரு. ஓசியில குடிச்சேக்க 2 லட்சம்னா சொந்தமா காசு போட்டு சரக்கு அடிச்சா கோடிக்கணக்கில் பேசுவாங்க. இது மந்திரி போதை. சரி நாய் போதை. நாயை பத்தி சொல்லாதீங்க. நாய் ஒரு இடத்துல நிக்குமா? எப்படி நம்மால அப்படிதான் தண்ணியை போட்டா எப்படியும் தூங்க மாட்டேன் தூங்குறவனையும் தூங்க விட மாட்டேன். சுத்தி வந்து கிடப்பேன் படுத்தா கிடக்குற டொம்முன்னு வருவது அவன் எந்திரிச்சு செல்வையாட ஆடுறான்னு கிடப்பேன். பன்னிக்குட்டி போதை. பண்ணி எங்க கிடக்கு? சாக்கடையில் அடக்கும். நம்மால அப்படிதான் தீபாவளி பொங்கலுக்கு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையோட சாமியை கும்பிட்டு வீட்டை விட்டு வெளிலாடுறவங்க பலகாரம் தின்னதுக்கு என்ன பலகாரம் தின்னதுக்கு அதுக்கு ஒயின் ஷாப்ல 12-1 மணிக்கெல்லாம் சரக்க போட்டுருவாங்க. எப்படி பண்ணி சாக்கடையில புரண்டு கிடக்குமா அதே மாதிரி கொப்பக்குன்னு வாந்தி எடுத்து நம்மால கிடப்பாங்க. வெள்ளை வேட்டி சட்டையெல்லாம் மஞ்சள் கலர்ல மாறிடும் பாத்துக்க. இப்ப சாப்பிட்ட ஐட்டம்லாம் வெளில வந்துடும். இப்ப ஆம்பளை மேல உள்ள தப்ப நான் சொல்லிட்டேன். சரி பொம்பளை மேல உள்ள தப்ப நீங்க உங்களால சொல்ல முடியுமா? பெண்கள் மேல எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க. தீபாவளிலாம் வீட்டுல வேலை செஞ்சு வேலை வெட்டி செஞ்சு அதெல்லாம் அசந்து போயிருப்பாங்க. என்ன வேலை செஞ்சீங்க? அரைக்கிறதுக்கு கிரைண்டர் வந்துருச்சு, சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி வந்துருச்சு, துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, கூட்டுறதுக்கு இந்த வேக்கம் கிளீனர் வந்துருச்சு, சமைக்கிறதுக்கு சிலிண்டர் வந்துருச்சு, கேஸ் வந்துருச்சு. நீங்க என்னதான் வேலை வாக்குறீங்க? அதுல நின்னு வேலை செய்யறோம்ல நாங்க பெரிய ஆள் தாயா. என்ன வேலை வாக்குறீங்க? வீட்டுல உள்ள வேலையை தான் சொல்லிட்டு இருக்கேன். வீட்டுல உள்ள வேலை மட்டும் இல்ல அதுதான் என்ன வேலை ஏதாவது ஒரு வேலை நாங்க பாக்குறோம்னு இப்ப சொல்லி கொடுங்க பாப்பா. எனக்கு நிப்பாடுங்க உங்க பேச்ச. அப்படி பெண்கள் வேலை செய்யறீங்களா? வீட்டுல உள்ள வேலை அனைத்து வேலையும் பாத்திரம் கழுவுல இருந்து வீடு வாசல் கூட்டுறதுல இருந்து நல்ல ஏமா அதுக்கு தேய்ப்ப கிளீனர் வந்துருச்சு. அம்மா என்னதான் ஏயா நான் தெரியாம கேக்குறேன். சிலிண்டர் வந்துச்சு கேஸ் வந்துச்சுன்னா அடுப்பு சோறு தட்டுக்கு வந்துருமா? ஒண்ணு இல்ல சமைச்சாதான் நம்ம தட்டுக்கு வரோம். ஒரு இல்ல ஒரு விஷயம் அரிசியை உலையில போடுறீங்க குக்கர்ல போட்டு தண்ணியை ஊத்தி வச்சிருக்க 3 விசிலோட எங்களுக்கு ஊதிடுவாங்க. விசில் வடிக்கணும். தண்ணியை வடிச்ச கஞ்சியை வச்சு எடுத்துட்டு சோத்தை மட்டும் தின்னம்னா தான் தெம்பு. நீ குக்கர்ல 3 விசில் கடைசியா எங்களுக்கு ஊதுற விசில் அந்த விசில் ஃபுல்லா நீங்க குக்கர்ல வடிக்கிற சாப்பாடு. நீங்க சொல்றீங்களே வாஷிங் மிஷின் வந்துருச்சுன்னா வாஷிங் மிஷின் வந்து துணியை போடதான் அவங்க துவைச்சு கொடுத்துருது. நீங்க காய போடுற வேலை மட்டும்தான். அதனால செய்யறோம்லையா என்னத்தம்மா அந்த வேலை தான் நாங்க செஞ்சிருவோமே. எப்படி? ஆமா நீங்க செய்யற வேலை இல்ல எனக்கு தெரியாம கேக்குறேன். நீங்க செய்ய முடியாத வேலை என்ன வேலை நாங்க செய்யறேன்னு சொல்லுங்க. நீங்க நாங்க செய்ய முடியாது. நீங்க எந்த வேலையுமே செய்ய முடியாது. என்ன காரணம் தெரியுங்களா? வீட்ல உள்ள கட்டுன மனைவி 2 நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிரட்டும் ஆம்பளை சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன். இல்ல பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. வீட்ல ஆம்பளை நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வராம இருக்கணும். இல்ல ஊருக்கு போன பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்பதான் அவன் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. அவன் பொண்டாட்டியை கட்டிட்டா வாழ்ந்துகிட்டு கிடக்குறாங்க. நீங்க நினைக்கிறதாங்க தப்பு. ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போயிருவோம். நீங்க விட்டு கொடுத்து போவீங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உன் பக்கத்துல இருக்கிற பொம்பளை நானு ஒரு உடம்பு தண்ணி பிடிக்க வர்றேன். நீ என்ன தண்ணி பிடிக்க விட்டுருவியா? எப்படி? என் மருமையா வந்திருக்கிறாரு ஒரு உடம்பு தண்ணி பிடிச்சிட்டு போய் என் மருமையா நேத்தே வந்துட்டாரு. மருமையா இருக்கா பேசக்கூடாது. என் மருமையா வாயை பார்த்துட்டு ரொம்ப மரியாதையா பேசுறேன். நீ யார வச்சிருந்தேன்னு தெரியாது. மருமையா பேசக்கூடாது பாத்துக்கிட்டு நீ யார வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியாது. தண்ணி பிடிக்க விட மாட்டேங்கிறா. முத வச்சு நான் தாண்டி இருவாரு ஒரு உடம்பு தண்ணி இப்ப பிடிக்க விட்டியா? விடலையில பொம்பளைக்குல பொம்பளை ஒத்துக்கிட்டு போனீங்களா? ஆனா ஆம்பளைக்குல ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். எப்படி சொல்றீங்க நீங்க?
நாள் தனியா வண்டியில போவேன், காவல்துறை அதிகாரி நிப்பாட்டிடுவாங்க. லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் இருக்கா எல்லாம் பாப்பாரு. இருக்கும், இருந்தாலும் நீ வண்டியில வேகமா வந்துட்ட, இந்த 1000 ரூபாய் பைன் அப்படின்னு கட்டுவாரு. ஆனா பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது மட்டும் காவல்துறை அதிகாரிகள் நிப்பாட்ட மாட்டாரு. அங்கதான் ஆம்பளை மனசு ஆம்பளை அறிகிறாரு. ஐயா அப்படி கிடையாதுங்க. ஆம்பளைக்கு ஆம்பளை அங்கதான் நாங்க விட்டு கொடுத்து போறோம். எப்படி சொல்றீங்க? பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது பாப்பாரு, களி ஏற்கனவே பிரச்சனையோட தான் வர்றேன், ஏன்டா வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம இன்னொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, நீ போடா முதல்ல நல்லா இருப்ப, போடா பொழைச்சு போடான்னு எங்களை விரட்டி விட்டுறாரு. அந்த இடத்துல காப்பாத்துறது யாரு? நாங்க தான். நீங்க காப்பாத்தல, ஆம்பளை நாங்க விட்டு. தமிழ்நாட்டு மானத்தை யாருமா காப்பாத்து? தமிழ்நாட்டு மானத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி பெண்கள் கொண்டு வந்தாங்க? ஆம்பளை வர்க்க நாங்க தான். எந்த அடிச்சு நான் சொல்லுவேன், நாங்க தான் காப்பாத்தி விடுவோம். நீங்க அடிச்சுனால இங்க கிழிஞ்சு போயிடும். நீங்க அடிச்சு சொல்றது எந்த ஆம்பளையா? நாங்க சன்னல் வச்ச சட்டை போட்டிருக்கோமா? இல்ல. உங்களுக்கு யாருல சன்னல் வச்ச ஜாக்கெட் போட சொன்னது? மரியாதை சொல்றீங்க, சன்னல் வச்ச ஜாக்கெட் போடாத. பூளை ஏறி பாலை குடிச்சிட்டு போயிருச்சு, பணியாரத்தை திண்டு போயிருச்சுன்னு வந்து நிக்க கூடாது. இதெல்லாம் மாடலுங்க. என்ன மாடல்ல? இந்த சால் எதுக்குல கொடுத்தாங்க? அது சுடிதார் பட்ட முன்பகுதியை மறைக்குதே சாலு. உங்க பீரோல சாத்திக்கிற பேர் தான் சாலு. இதெல்லாம் எப்பங்கிற 1990ல இப்படி வச்சுக்கிட்டு சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு கூக்கு 1990ல 2000 வருஷம் வந்துச்சு. இது லைட்டா அப்படி மேல ஏறிச்சு. இப்படி 2010 மஞ்சவரட்டு மாடு கொம்புல கட்டி விடுவாங்கல்ல, அது மாதிரி கட்டிக்கிறாங்க. 2015 ஒரு பக்கம் பீரோல சாத்திக்கிறது இந்த இப்படி. 2020 எதுவுமே இல்ல. என்னடா மாடு இப்படி வருது, மாடு புடி மாடா போயிருந்தா புடிச்சு போடுறாங்க, அப்புறம் மாட்டை கொம்ப புடிச்சு விட்டாங்க, பம்பை புடிச்சு விட்டாங்கன்னு எங்கள்கிட்ட வந்து நிக்கிறது. பெண்களை பத்தி நீங்க சொல்றீங்களே, அந்த காலத்துல ஆம்பளை இருந்தாங்க, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு பட்டை அடிச்சு பொட்டு வச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த வீதி வந்தாங்கன்னா கருப்பசாமி வர மாதிரி இருக்கும். ஆம்பளை அந்த காலத்துல உள்ள ஆம்பளைங்க. இப்ப ஒரு சில பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னமோ புள்ளிங்கன்னு ஒரு பேண்ட் வந்திருக்குப்பா, அது என்னப்பா பேண்ட் இங்க கிழிச்சு விட்டு தொங்குது. இல்ல பெண்கள் மேல குறை சொல்லக்கூடாதுமா, ஆம்பளை மேல இந்த இருக்கு, அதையும் நம்ம சொல்லணும்ல. எங்கால எப்படி பேண்ட் போட்டாங்க? எப்படி 1990ல சிக்காகோ முக்காக்கால் பேண்ட். அது எப்படின்னா இங்க ஏத்தின் பண்ணிக்குவாங்க, இங்க எப்படி. இது என்ன ரெண்டு கேப்புளு? அது ஏன் புழு? சரி இப்படி வச்சுக்குவாங்க. 1990ல வித்தியாசமா இருக்கும். நிறைய மரியாதை நிறைய இருந்துச்சுமா. உண்மைங்க. இது ஒரு பொன்மாலை பொழுது. 1990ல அப்படிதான். வணக்கம் தமிழ்நாடு, ஊரோட ஒற்றுமையா இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம். அதுக்கடுத்து ஸ்டைல் தான் சூப்பர் ஸ்டைல். அதுக்கப்புறம் 2000 வருஷம் அது எப்படிங்க? கொஞ்சம் அப்படி கீழே இறங்குச்சு, உடம்பே இருக்காது. அவெல்லாம் ஜிம்ல உடம்பு எமஹா பைக்கு, ஒரு மைனர் செயின் 2000. அது கூலிங் கிளாஸ்லாம் கிடையாது. அப்ப ஒரு ட்ரெண்ட் 2000ல. என்னம்மா பண்ணலாம், டிஸ்டர்புக்கு போகலாம், ஓட்காவ போடலாம். மச்சான் என்ன மச்சான் சொல்ற, உடம்ப பிடிச்சா வச்சுக்குவேன். என்னமோ சிம்ல போய் உடம்பு ஏத்துன மாதிரி வந்தா மச்சான். ஒரு செஞ்சு எங்க செஞ்சிருவா. 2010 வந்துச்சு. அது எப்படிங்க? கொஞ்சம் பிடிக்கல இருந்துச்சு. அது அப்பதான் இந்த லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு குரூப். அவங்க மாதிரி லேடிஸ் மாதிரியே நடப்பாங்க. அவங்க இன் பண்றதுக்கு தான் படிக்குவாங்களே, இன் பண்றது தெரியாது இல்ல. இப்படிதான் லோன் கொடுக்குற குரூப் எல்லாம் பாரு. அப்ப இப்படி போட்டு நடக்க பாருங்க. ஆமாம் சொல்லுங்கம்மா. ஆமாம் 25,000 ரூபா உங்களுக்கு லோன் கொடுப்போம். மொத்தமாக 50,000 ரூபா உங்கள்கிட்ட ஆட்டையை போட்டு போயிடுவோம். நீங்கள் வாரம் பணம் கட்டுறதுனால ஈடு இழிச்சுக்கிட்டே பணத்தை கட்ட வேண்டியதை வரட்டுங்களா. 2025 நம்மால் நல்லா தான் இருந்தாங்க. இந்த வடநாட்டுல இருந்து இந்த பானிபுரிக்கு வந்தாங்க, இந்த கம்நாட்டியை பார்த்து நம்மளும் கட்டு போயிட்டாங்க. யாரா கொண்டு இங்க வெளில தெரியும், இங்க எப்படி தெரியும், இது இப்படி இப்படி மாட்டிக்குவாங்க, இப்படி இது இப்படி. கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்படி நடக்கிறத பார்க்கணுமே, நடக்கிறது எங்கடா நடந்துகிட்டு இருக்க. அன்னைக்கு ஒருத்தன் காத்து பிடிக்கிறேன். எப்படிங்க காத்து பிடிக்கிறானா இல்ல கக்கூசு போறானான்னு தெரியல. தமிழ்நாட்டு மாடல். இதுக்கே அப்படி இருக்கு. 2030க்கு ஒரு மாடல் இருக்கு. அது எப்படிங்க மாடல்? எப்ப மணி பாத்துக்கிட்டு இருக்க எப்படின்னு உண்மை. நீ உட்கார தம்பி, நான் பேசிக்கிறேன். அக்கா உட்காரா. நான் நீங்கிட்ட பேண்ட தூக்கி சொல்லுற. ஏப்பா பெண்களுக்கு மட்டும் நினைச்சு பரவாயில்ல, ஆண்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கியா? ஆமா, உங்களுக்கு அதே மாதிரி நீங்களும் செய்வீங்களா? கண்டிப்பா. என்னதுப்பா? அந்த
செய்வோம்ல எவ்வளவுதான் இருந்தாலும் ஆலய மணியே ஏய், இது என்னது அது? இது என்ன கூடிட்டு இருக்குது? ஏய் இதுதான் டெரர் குரூப்ஸ். ஏய் பொருள் எழுது விலையிலக்கு விளையாடுண்டா இது ஒரு செயலி எதை மாட்டுடா. அடி வேணாம் மாமு ராங்கு இது வேற மாறு கேங்கு. வேணாம் மாமு ராங்கு இது வேற மாறு கேங்கு. ஏய், இது என்ன அப்படி? 2030க்கு இதே மாடலு கத்தி முன்னாடி தொங்க ஒட்டுப்படியே கலட்டுக்க வேண்டியதே கலங்கிட்டே இன்னும் கொஞ்ச நாளையில அப்படித்தான் வரப்போகுது உண்மை. 2040க்கு ஒரு மாடலுக்கு பாக்க ஏய், வேணாப்பா, வேணாப்பா. நான் பார்க்கவே மாட்டேன். வேலை பார்க்கறது. ஏங்க 2030 சைக்கிளை பார்க்கறதுக்கு 2040 ஏய், இது என்னது அது? ஏழை கேட்குற எங்கள் ஊரில் ஒருத்தன் டைலர்கிட்ட கொடுத்தேன். ஆ, நல்லா பாக்கெட்டை பெருசாக வச்சு வெளியில் தெரியுற மாதிரி தைக்கிடான்னு. சரி. அவன் பாக்கெட்டே வெளியில் வச்சு இவ்வளோ பெருசாக எவன்டா பாக்கெட் வைப்பேன். இங்கே பாரு ஒரு பீர் பாட்டிலே உள்ள போயிரும் போல இருக்கு. அன்னையில நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னனுங்க? நம்ம புது புது மாடல்லாம் நிறைய கண்டுபிடிக்கணும். உண்மையிலுமே எனக்கு நீங்க பெரிய டெய்லராப்பா? டெய்லர் ஆகணும் முடிவு பண்ணிட்டேன். ஏங்க சொல்றது கோச்சுக்க மாட்டீங்களா? எனக்கு நல்ல நல்ல துணியா நல்ல நல்ல மாடலா தைச்சு கொடுங்க. 2030க்கு நான் ஒரு மாடல் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? இந்த மாதிரி மாடலை பார்த்துருக்கேன். நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே கிடையாதுப்பா மாடல். இந்த மாதிரி மாடல் நீ பார்த்துருக்கேன். இது எப்படி சிம்மிசிங்க? சிம்மிஸும் கிடையாது கும்மிஸும் அட இது கிடையாது. எப்படி வெஸ்ட்ங்க? ரெஸ்ட்ரூம்ல ரெஸ்ட்ரூம்ல அட எப்படி முண்டா பண்ணியா? முட்டா பண்ணிடுவோம். இது அப்படி இது என்னது? அது வேற ஒண்ணும் இல்லத்தா. அது 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன்ல அது என் சட்டி வேற ஒண்ணும் இல்ல. எவ்வளவு அறிவா பேசுறேன். கிழிஞ்சு போன சட்டியை தூக்கி வச்சுட்டு போனதானே? உட்காந்து அண்ணன் குண்டி பக்கம் பறந்து கிழிஞ்சு அது தூக்கி வச்சுட்டு போனீங்க. 200 ரூபா கொடுத்து இளைஞர்களே சட்டி கிழிந்து விட்டது என்று வருத்தப்படாதீர்கள். சட்டி கிழிந்து விட்டால் பணியனாக மாற்றிக்கொள்ளும் தன்மை எங்களுக்கு மட்டுமே உள்ளது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இது என்னதுங்க? கர்ச்சி வச்சுக்கிறது. இது மணிப்புரசு. இந்த விடா இது சூச்சு போற மிஷின் வெளில வருதுடா. என்னடா இருக்குது? ஏய் என்னடா போய் வாந்தி எடுக்குது? என்னடா புள்ள வாந்தி எடுக்குது? இதற்கு காரணம் எனது கட்சிக்கார ராஜா அவர்களே பொறுப்பு. ஐயோ என்ன இவ்வளவு வாட வருது? ஏங்க ஒரு பெருச்சாளி செத்து போச்சுமா. ஆத்தண்ட பெருச்சாளி எப்படி உயிரோட இருக்கு? இருக்காது. இனிமேல் உயிரோட வரவே வராது. ஆமா. என்ன பண்றீங்க இந்த இடத்துல? இந்த இடத்துல யாரும் பண்றீங்க? என்ன வரும்? பாட்டு பாடி ஆட்டமாடி யாரும் வந்துறீங்க? பாட்டு பாடி ஆட்டமாடி. ஆமாங்க. என்ன பாட்டு என்ன ஆட்டம்? பொறுத்துக்கே சவுந்த போலாம் இத தேரட்ட இனிக்கு மல்லாம் செக்கே சவுந்த போலாம் இத தேரட்ட இனிக்கு மல்லாம் இது எல்லோரும் வாங்கு மல்லாம் அரவக்கன்னு வரந்த போலாம் எத்தனைய பேக்கிட்ட இழந்த போலாம் பாத்தியா என்கிட்ட இருக்கு குய்யப்ப பாத்தியா எத்தனைய பேக்கிட்ட இழந்த போலாம் இருக்குது என்கிட்ட இருக்குது குய்யப்ப பாத்தியா எங்க அடக்கம்மா பிடிச்சு வைக்க மாட்டோம்மா இருக்குது அமைச்சி என்னடா பழைய வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வியாபாரம் எப்பவுமே நட்டமாவே போய்கிட்டு இருப்பா. என்ன சொல்ற? என்னன்னே தெரியலங்க. எங்க நட்டமா போகுது? இந்த வியாபாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கையா? சரி. ஆமா நீங்க எதுவும் பழைய இது வாங்க வந்து ஏய் என்ன ஓ பாட்டில் படுத்துறீங்க? ஏய் மருகாவரி ஏமா ஆமா இன்னமும் என்ன வியாபாரம் பார்க்குறீங்க? இறந்த பழம்பியா? இன்னைக்கு பெண்கள் எவ்வளோ சாதிக்கிறாங்கம்மா. கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. நீ இன்னமும் இழந்த பழம் வச்சுக்கிட்டு கிடக்குற. எனக்கு கார் ஓட்ட தெரியாதுங்க. கார் ஓட்ட தெரியாதா? ஆமாங்க. உன் வாழ்க்கையில பாதி நாளை கெடுத்து விட்டல. 4 பேர் அண்ணன் தம்பி இருக்க சொல்லியே தர மாட்டேங்க. ஏய் ஏன்ட்ட சொல்லிதுல அருமையா கார் ஓட்ட சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன அது உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? கார் ஓட்ட தெரியுமாமா? என்னங்க டிரைவிங் கிளாஸே வச்சு நடத்துறாருமா. நானே அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். புதுக்கோட்டையில் நாங்கள் 2 பேரும் சகிலாவின் டிரைவிங் ஸ்கூல்ல ஒன்று வச்சு நடத்தலாம். அந்த ஸ்கூல் எப்படி போகுது? சிறப்பா போச்சு. போகும் எங்க ஏமா முன்னாடி ரவுண்டா இருக்கும். எங்கன்னு? அதுக்கு பேர் தான் ஸ்டேரிங். கீழே 3 இருக்கும். எங்க? டேய் ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச்சுமா. அதுக்கு தான் ஏபிசின்னு சொல்லுவாங்க. ஓ ஏபிசி. முதல்ல என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு இங்க கீழே மாமா மாமா மாமாய் மாமா உங்களோட